சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி உங்க ராசிக்கு யாருன்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். இந்த சனி பயிற்சி எப்ப நடக்கும்? வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு, சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போறாரு. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். சனியை பாத்தீங்கன்னா தொழில கொடுக்குற கிரகமே பாத்தீங்கன்னா சனிதான். அதாவது கர்மகாரகன் சனின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குருவோட வீட்டுக்கு சனி போறதுனால என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? மிதுன ராசி நேயர்கள் பாருங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய அசிங்கமானப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ பிரச்சனை பார்த்திருப்பீங்க. அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு இப்பதான் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. மிதுன ராசி நேயர்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த சனி பகவான் பாருங்க 10ஆம் இடத்துக்கு போறாரு. 9ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம். 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா அசிங்க அவமானம், அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டமும் 8ஆம் இடத்துல இருக்கும். இப்ப அந்த கிரகம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த 2.5 வருட காலகட்டங்கள் 2025 மார்ச் லாஸ்ட்ல இருந்து ஏப்ரல் ஆரம்பத்துல இருந்தே பாருங்க நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க. 10ல தொழில், 10ஆம் இடத்துல தொழில், அந்த தொழில் ஸ்தானத்துல கர்மகாரகன் சனி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது குருவையோட வீடு. அப்ப சுபகிரகத்தோட வீட்டுல இருக்கிறதுனால பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. நிறைய லாபத்தை பார்க்க போறீங்க, சம்பாதிக்க போறீங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியால் இருப்பீங்க. தொழில் ஆரம்பிக்கணும், நம்ம கண்டிப்பா தொழில் ஆரம்பிச்சு ஜெயிக்கணும், நம்மளும் எத்தனை நாள் வேலைக்கு போறது. ஏன்னா திறமை வச்சிருப்பீங்க நீங்க. ஒரு சில பேர்லாம் மிதுனராசினியெல்லாம் பாருங்க திறமை அதிகமா இருக்கும். மிதுனராசினாலே திறமை தான். அறிவு புத்திசாலி, உங்க அறிவாளி புத்திசாலின்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த அறிவை பயன்படுத்தி, அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்க போறீங்க. அதுல ஜெயிக்க போறீங்க, அதுல சாதிக்க போறீங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஆனா மிதுன ராசினாலே பாத்தீங்கன்னா ஒரு துடிப்பான ராசி. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கவங்க தாராளமா நீங்க ஆரம்பிச்சிருங்க, சந்தேகமே வேண்டாம். சொந்த தொழில் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போது, பயன்படுத்திக்கிங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க சார், எனக்கு பிசினஸ் மாத்தலான் இருக்கோம், புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோம், பழைய பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா போகுது, மந்தமா போகுது, அங்க என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப விரயமா போயிட்டு இருக்கு, நஷ்டமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த காலகட்டங்கள் சொந்த தொழில் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு தொழிலை பெருசுப்படுத்தலாம், தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். ஒரு சில பேர்லாம் பாருங்க பிரான்ச் 2-3 கிளைகள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க, பிசினஸ் டெவலப் பண்ண போறீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா 10ல சனி வந்துட்டாலே அது குருவோட வீட்டுல சனி நல்ல ஒரு சனி, நல்லது மட்டுமே பண்ணுவார், கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? அதிர்ஷ்டம் கிடைக்க போது வெளியூர் வெளிமாநிலம் போய் பிழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உருவாகும். அல்லது வெளியூர் வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஒரு சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல உள்ளூர்லயே இருக்கீங்களா, நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கள ஒரு அருமையான காலகட்டம். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு. 10ஆம் இடங்கிறனாலே பதவி உயர்வு, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாமே இந்த 10ஆம் இடம் தான். அப்போ வேலையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சேலரி இன்கிரிமெண்ட், சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க, மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது உங்களுக்கு. அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர போறீங்க மிதுன ராசினியர்கள். அப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவலையப்படாதீங்க, உங்க வாழ்க்கை மாறப்போகுது. நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை மாறும். இந்த மார்ச் லாஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 வருஷம், ஏப்ரல் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மாறுது உங்களால பார்க்க முடியும், கண் கூட தெரியும். நிறைய நல்ல விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். வேலையை மாத்தலான்ட்டு இருக்குங்க சார், இன்னொரு வேலையை மாத்தலாமான் இருக்கோம், ஊருட்டு இன்னொரு ஊருக்கு போய் நாங்க பாத்தீங்கன்னா நாங்க வேலை செய்யலான் இருக்கோம், இடமாற்றம் கிடைக்குமான்னு ஒரு சில பேர் கேட்கறாங்க. தாராளமா நீங்க மாத்தலாம், வேலையை மாத்தலாம், இடமாற்றம் செய்யலாம். அதுக்குண்டான நல்ல ஒரு நேரம் இந்த காலகட்டம். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல கொடுக்கல் வாங்க பிசினஸா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் இல்ல ஏஜென்சி வச்சிருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரிங்க, நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் இது. எப்படியே ஜெயிச்சிருவீங்க, எப்படியே சமாளிச்சிருவீங்க. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு சனிப்பயிற்சியா உங்களுக்கு இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப சனியோட பாவகிரகம் சேர்ந்தாதான் கெடுதல் பண்ணும்.
ஸோ 10ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். இப்போ மிதனராசினியர்களோட வாழ்க்கை தலைகீழ மாறப்போகுது, அப்படியே லைஃப் புரட்டி போடுதுன்னு சொல்லிடலாம். வெளியூர்ல பாத்தீங்கன்னா வெளியூர் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர்ல போய் தங்கி படிக்கிறது, ஒரு சில பேர் படிச்சு முடிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தத்தில் சொல்ல போனா உங்க கையில கண்டிப்பா பணம் வரப்போகுது, பணத்தை சேர்த்து வைக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அதுல மாற்றமே கிடையாது. மிதுனராசினியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ்ல இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. உங்க நட்சத்திரம் என்ன, நீங்க என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க, உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு, இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, இதெல்லாம் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஆயில கொடுக்குற கிரகம் சனி தான், உழைப்பு கொடுக்குற கிரகம் சனி தான். அப்ப சனி இப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால நல்லா உழைக்க போறீங்க, நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க. தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும், வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. எப்படியோ வாழ்க்கைய பாத்தீங்கன்னா, வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது, இப்ப இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு மைண்ட்ல வந்தது. அதாவது அந்த மாதிரி யோசிச்சிங்க, என்னடா வாழ்க்கை, தற்கொலை பண்ணிக்கலாம், எதுக்கு வாழ்க்கை, உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி நிறைய மிதுன ராசினிகள் சொன்னீங்க. ஏன்னா அஷ்டம சனி 2020, 21, 22 உங்களுக்கு கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஆனா இந்த காலகட்டங்கள் பாருங்க, உங்களுக்கு சனி பயிற்சி வரனால உங்க வாழ்க்கை மாறுறதை உங்களால பார்க்க முடியும். ஏற்கனவே ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நேரம் சுத்தமா சரியில்லைங்க சார், நீங்க வாழ்க்கை எப்ப மாறும்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த சனி பயிற்சி ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். 10ல சனி வந்தாலே பாருங்க, உத்தியோகத்தை கொடுத்துருவார், தொழிலை கொடுத்துருவார், வேலையை கொடுத்துருவார், வேலையில ப்ரமோஷன் கொடுத்துருவார். மேலதிகாரிக்கு உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது, உங்களுக்கு தடங்கள் விலக போகுது. இப்போ ஒரு மனுஷனுக்கு தொழில் வேலை கிடைச்சிட்டாலே எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். தொழில் வேலை இருந்தாலே பணம் சம்பாதிக்க போறாரு, அடுத்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், தேவையான பொருட்கள் வாங்க முடியும். மனுஷனுக்கு இது இருந்தாலே போதும் இல்லை. உங்களுக்கு கையில பணம் இல்லைன்னா தான் மன உளைச்சல் வரும், கடன் பிரச்சனை வரும். ஆனா இந்த காலகட்டங்களில் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தொழிலை பெருசுப்படுத்துவீங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க, பயன்படுத்திக்கிங்க. நீங்க என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம பார்த்தது கோச்சார பலன், அதாவது கோச்சாரத்துல சனி எப்ப நகர போகுது நம்ம பார்த்தோம். உங்க ஜாதகத்துல சனி இங்க இருக்கு, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன பிளானட்டோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, இனிமேல் உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், நீங்க நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பா தெளிவா 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.